மாத்தளை மாவட்டத்திற்கு கிழக்கு புறமாகவும் தலைநகர் கொழும்பிலிருந்து 186 கிலோமீட்டர் தூரத்திலும் வடமத்திய மாகாணத்தில் உள்ள தம்புள்ளையில் அமைந்துள்ளது காசியப்பனின் கோட்டை சிகிரியா. 370 மீட்டர் உயரம் கொண்ட சிகிரியாவிலிருந்து பார்த்தால் இலங்கையின் சகல காடுகளையும் காண முடியும். கிபி 477 தொடக்கம் 495 ஆண்டு காலத்தில் காசியப்பனால் அமைக்கப்பட்டது சிகிரியா கோட்டை. தாதுசேன மன்னனின் 2ஆம் மனைவிக்கு பிறந்தவனே இந்த காசியப்பன். தான் 2ஆம் மனைவியின் புதல்வன் என்பதினாலும் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் என்பதினாலும் தன் சகோதரன் முகலனுக்கே அரச அரியணை கிடைக்கும் என்பதை உணர்ந்த காசியப்பன் தந்தை தாதுசேனனை கொன்று தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டான். காசியப்பனிடமிருந்து தென்னிந்தியா தப்பி சென்றான் முகலன் உட்பட தன்னுடைய எதிரிகள் தன்னை எந்நேரம் வேண்டுமென்றாலும் தாக்கலாம் என்ற உண்மையை உணர்ந்த காசியப்பன் அனுராதபுரத்தில் இருந்த தனது ராசதானியை தம்புள்ள சிகிரியாவிற்கு மாற்றினான் என வரலாறு கற்பிக்கிறது. சிகிரியா கோட்டையை சூழ பெரும் அகழிகளை அமைத்தான் காசியப்பன். அவை 16 அடி ஆழமும் 88 அடி அகலமும் கொண்டவை. அகழியை தாண்டி எதிரிகள் நுழையாதிருக்க முதலைகளை வளர்த்தான் காசியப்பன். அகழியை தாண்டி சிகரத்திற்கு செல்லும் வழியில் நீர்த்தோட்டம் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு ஒவ்வொரு நீர்நிலைகளும் வெவ்வேறு ஆழத்தை கொண்டவை. நீர் நிரம்பி இருக்க பார்த்தால் அனைத்தும் ஒரே ஆழம் போல் தோற்றமளிக்கும். மலையில் இருக்கும் படிக்கட்டு வழியே மலையின் மத்தியை அடைய முடியும். அங்கிருந்து மலையின் வடக்கு பக்க மேடைக்கு செல்ல மண்ணாலான படிக்கட்டுகள் காணப்படும். உச்சி மலையில் அரண்மனையும் மிகப்பெரிய நீச்சல் குளமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நீச்சல் குளம் 90 அடி நீளம், 68 அடி அகலம், 7 அடி ஆழமும் கொண்டது. பாரம்பரிய நுட்ப முறைக்கு சான்றான சிகிரியா ஓவியங்கள் 500க்கும் அதிகம் காணப்பட்டது என்று சிகிரியா சுவர் கவிதைகளில் கூறப்பட்டிருந்தாலும் தற்போது ஏறத்தாழ 22 ஓவியங்களே காணப்படுகின்றன. இவ்வோவியங்கள் வைக்கோல், உமி, தாவர நார்கள், களிமண், தாவர பசை, சுண்ணாம்பு ஆகியன பயன்படுத்தி சாந்து கலவை தயாரித்து கரடு முரடான மேற்பரப்பை கொண்ட கற்பாறை மீது பூசி சாந்து உலர்வதற்கு முன்பதாக ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது என கூறப்படுகின்றது. சிகிரியாவை 1982ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் கலை கலாச்சார முக்கியத்துவமிக்க இடமாக அறிவித்தது. உயர்ந்து நிற்கும் சிகிரியா குன்று வரலாறு எமக்களித்த பெரும் சான்று.